அதிமுக ஆட்சி அமைந்தால் திருமணமாகி தனிக்குடித்தனம் செல்லும் பட்டியலின தம்பதிகளுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாழவந்தான் குப்பம் பகுதியில் அதிமுக மகளிர் அணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தனிக்குடித்தனம் செல்லும் பட்டியலின தம்பதிகளுக்கு வீடு கட்டித்தரப்படும் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே பட்டியலின மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் அவருடைய குடும்பத்தில் வயது வந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கிட்டவர்களுக்கு வீடு இல்லாமல் இருப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகிறவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு பட்டுச்சேலை வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே பெண்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்றனர். இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தேர்தல் அறிவிப்புக்கு முன் தேர்தல் ஆணையம் நடத்தி முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு காலவரம்பு நிர்ணயிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் கடந்த ஜூலை மாதம் பதிலளித்த தேர்தல் ஆணையம் மனுதாரர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தது. அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்திற்கு விசாரணை தொடங்க காலவரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுப்படி விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி தாக்கல் செய்துள்ள புதிய மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின்படி இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையை தேர்தல் அறிவிப்புக்கு முன் நடத்தி முடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை செயல்படுத்த கோரி மேலூரில் முல்லைப் பெரியார் ஒருபோக பாசன விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவை பணி நிறுத்தப்பட்டு ஆலை மூடப்பட்டது. இதனால் ஏராளமான கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மூடப்பட்ட ஆலையை மீண்டும் செயல்படுத்த கோரி மேலூரில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். காப்பாற்று 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 கரும்பு விவசாயிகளை காப்பாற்று கரும்பு விவசாயிகளை காப்பாற்று. நெல் விவசாயத்தில் நிறைய தொல்லை, பூச்சி, எலி, அது மகசூலும் கம்மியாக இருக்குது. அதுலேயும் கூலியெல்லாம் நிறைய போயிடுது. எங்களுக்கு ஏக்கருக்கு 5000 கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த கரும்பு மில்லை திறந்தா நல்லதுன்னு எங்கள் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. அதை சார்பாக எடுத்து நாங்கள் இன்றைக்கி இந்த போராட்டத்தை நடத்தினோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த கிழங்கு வகைகளை சாலையோரம் வைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பனஞ்சாடி, பள்ளக்கால், புதுக்குடி, இடைக்கால் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சேம்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, பனங்கிழங்கு உள்ளிட்ட கிழங்கு வகைகளை பயிரிட்டனர். இந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட கிழங்குகளுக்கு சந்தையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளே கிழங்குகளை சாலையோரம் வைத்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே காய்கறிகளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னென்ன பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயிக்கிற மாதிரி காய்கறிகளுக்கும் கிழங்கு வகைகளுக்கும் டெய்லி விலைகள் நிர்ணயித்தாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லுக்கு எப்படி நேரடியான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆதரவு விலை வச்சுருக்காங்க, அதே மாதிரி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் அன்னன்னைக்கு விலை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விவசாயிகளோட வேண்டுகோள். நாகை மாவட்டம் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிதாஸ் என்பவர் அரிய மரபணு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தனது குழந்தையை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 1.5 வயது குழந்தைக்கு முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு பாதிப்பு இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இதன் காரணமாக முதுகெலும்பை தாங்கும் தசைகள் வலுவிழந்து குழந்தை நடப்பது, நிற்பது உள்ளிட்ட செயல்பாடுகளில் சிரமம் ஏற்படும். இந்த நோய்க்கான சிகிச்சைக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த மரபணு ஊசி போட மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான குழந்தையின் பெற்றோர்கள் குழந்தையை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. ஜோல்ஜன்ஸ்மாங்கிற ஒரே ஒரு ஜீன் தெரப்பி, ஒன் டைம் ஜீன் தெரப்பி மட்டும்தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டுங்கிறதும், அதுக்கு விலை 9 கோடி ரூபாங்கிறதையும் டாக்டர் சொல்லி எனக்கு தெரிய வந்தது. அதை ரெடி பண்ணுறதுக்கான சோர்ஸு குடும்ப சூழ்நிலை எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா என்னோட குழந்தைய உயிரை காப்பாற்றி கொடுக்கும்போது தமிழக முதல்வர் ஐயா ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை அலுவலகத்தில் வைத்து பூட்டி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 1300 வவுச்சர் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 18,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய 15 ஆண்டுகளாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதலமைச்சர் 10 ஆண்டுகள் நிரந்தரம் செய்வதாக சட்டசபையில் வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றும் கூறி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தலைமை பொறியாளர் அலுவலகத்தின் கதவையும் பூட்டி போராட்டம் நடத்தினர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை வவுச்சர் ஊழியர்கள் மூலம் நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக ஓரிரு நாட்களில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 4 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்க நிர்வாகிகள் ஆசிரியர்களின் ஊதிய நிலை, பதவி உயர்வு மற்றும் தேர்வு முறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்ததாகவும், ஓரிரு நாட்களில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். காவல்துறையினருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்ட களத்தை விட்டு வெளியில் போக மாட்டோம். விரைவில் தீர்வு வரும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். சிட்னியில் நடைபெற்று வரும் ஆஷஸ் கிரிக்கெட் தொடரின் 5வது மற்றும் கடைசி போட்டியில் இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுத்து வருகிறது ஆஸ்திரேலிய அணி. மழை மற்றும் போதுமான வெளிச்சமின்மை காரணமாக 3 விக்கெட் இழப்புக்கு 211 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இங்கிலாந்து அணியின் முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. திங்கட்கிழமை 2வது நாளாக ஆடிய இங்கிலாந்து அணி 384 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஜோ ரூட் 160 ரன்களை குவித்து ஸ்கோர் உயர்வுக்கு வித்திட்டார். ஆஸ்திரேலிய தரப்பில் அதிகபட்சமாக மைக்கேல் நெசர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 36.1 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 166 ரன்களை சேர்த்த நிலையில் 2ஆம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. டிராவிஸ் ஹெட் 91 ரன்களுடன் உள்ளார். இங்கிலாந்தின் முதல் இன்னிங்ஸை எட்ட இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு 218 ரன்கள் தேவையாகியுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட தொடரை ஆஸ்திரேலியா ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது. 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 ரொக்கம் வழங்குவதற்காக 6,687 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக 3,000 ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. நியாய விலைக் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கி வருகிறார்கள். இந்நிலையில் 2,20,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 ரூபாய் ரொக்கம் வழங்குவதற்காக 6,687 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. வாரத்திற்கு 5 வேலை நாட்கள் மட்டுமே அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வங்கி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு வரும் 27ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் தற்போது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மாதத்தின் 2 மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. மீதமுள்ள 2 சனிக்கிழமையையும் விடுமுறை தினமாக அறிவிக்க கடந்த 2024இல் இந்திய வங்கிகள் சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு இடையே நடைபெற்ற ஊதிய மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டின் முக்கிய 9 வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் இடம்பெற்றுள்ள ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு வரும் 27ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவிருப்பதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் நியாயமான கோரிக்கை குறித்து மத்திய அரசு செவிசாய்க்காமல் இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25, 26 ஆகிய தினங்கள் விடுமுறை என்பதாலும் 27ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளதாலும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் வங்கிகள் செயல்படாது.
அதிகார பகிர்வு என்ற RSS ஆதரவு குரலை காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் எதிரொலிப்பது யாருக்கு பயன் தரும் என திமுக முன்னாள் MP MM அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு குறித்து மாணிக்கம் தாகூர் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளதற்கு MM அப்துல்லா பதிலளித்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு என இந்துத்துவ ஆதரவு சமூக வலைதள பக்கங்களே பேசி வந்ததாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூட்டணி தலைவர்கள் தெளிவுபடுத்திய பிறகு அதிகார பகிர்வு பேச்சு முடிந்துவிட்டதாகவும் தற்போது மாணிக்கம் தாகூர் மீண்டும் இந்த பேச்சை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து கட்சி தொண்டர்களும் ஒருங்கிணைப்போடு தேர்தல் பணிக்கு தயாராகும் நிலையில் மாணிக்கம் தாகூரின் கருத்து குழப்பத்தை ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். RSS குரலை மாணிக்கம் தாகூர் எதிரொலிப்பது யாருக்கு சாதகமாக அமையும் என்றும் MM அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்பிற்கு தங்களிடமிருந்து 25 ரூபாய்க்கு அரசு கொள்முதல் செய்யும் விலையில் போதிய வருவாய் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செங்கரும்பை பயிர் செய்துள்ளனர். தற்போது செங்கரும்பு அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் பொங்கல் தொகுப்பிற்காக அரசே விவசாயிகளிடமிருந்து கரும்பை கொள்முதல் செய்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக 24 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலையை இந்த ஆண்டு 38 ரூபாயாக அரசு உயர்த்தியுள்ளது. இருப்பினும் ஏற்றுமதி இறக்குமதி என செலவினங்கள் போக வியாபாரிகள் 25 ரூபாய்க்கு கொடுப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த டைம் 38 ரூபா அறிவிச்சோம். நாங்கள் கலெக்டரேட்ல மீட்டிங் போட்டோம். அப்போ நேற்று செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா 25 ரூபாய் தான் கரும்பு கொள்முதல் பண்ணுவோம். இல்லை கொடுக்க முடியுமா முடியாது, இல்லை நான் இடத்த வெளியில் எடுத்துக்கணுங்கிறாங்க. நான் என்னங்கிறேன்னா உங்களுக்கு ஏற்று செலவு இறக்க செலவு இருந்தால் கூட நாங்கள் வந்து சொசைட்டியில் போட சொல்லணும் போடுறோம், இல்லை குடோனில் போட சொல்லலாம்னு போடுறோம். ஆனால் எங்களுக்கு 38க்கு பதிலாக ஒரு 35 கொடுத்தா கூட நல்லா இருக்கும். போதிய வருவாய் கிடைக்காமல் தவித்து வருவதால் தாங்களே அறுவடை செய்து நேரடியாக நியாய விலை கடைகளில் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கரும்புக்கு 30 ரூபாய் என்று அரசு உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய மஞ்சள் வாரிய மண்டல அலுவலகத்தை ஈரோட்டில் அமைக்க வேண்டும் என மஞ்சள் வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். ஈரோட்டில் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்த ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர் சௌராஜ் சிங் சௌகான் செம்மாபாளையத்தில் உள்ள மஞ்சள் வணிக வளாகத்தை பார்வையிட்டார். பின்னர் வணிகர்களிடம் அவர் கலந்துரையாடிய போது மஞ்சள் வணிகத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். குறிப்பாக நிசாமாபாத்தில் இயங்கி வரும் தேசிய மஞ்சள் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை ஈரோட்டில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மஞ்சள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தாலும் பெரும்பாலும் உணவு உபயோகத்துக்கு தான் சென்றுக்கிட்டு இருக்குது. இதை வந்து மருத்துவம், அழகு சாதனம் மற்றும் இதர துறைகளில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கூடுதல் விலை கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும்னு கேட்டிருக்கிறோம். ஈரோடு வில்லரசம்பட்டி பகுதியில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டத்தையும் 100 நாள் திட்ட தொழிலாளர்களையும் சிவராஜ் சிங் சௌகான் சந்தித்து பேசினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சியில் மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடு கட்ட நிதி வழங்காததை கண்டித்து பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு பெய்த மழையில் குறிப்பிட்ட ஸ்ரீவைகுண்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 தவணைகளாக 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மக்கள் முதல் தவணையாக வழங்கப்பட்ட 50,000 ரூபாயுடன் வீடுகளை கட்டும் பணியை துவங்கினார்கள். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் மீதி தொகை வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அரசு அதிகாரிகள் வந்து 2வது தவணை தொகையும் வந்துடும், நீங்கள் கெட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த உறுதியின் பேரில் தான் அடுத்தடுத்து நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம். வீடு கட்டின யாருமே வந்து கையில் இருப்பு வச்சுக்கிட்டு கட்டினவங்க இல்லை, எல்லாருமே கடனை ஒன்றா வாங்கி தான் வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு அடுத்த கட்ட தவணை தொகை எங்களுக்கு விரைந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக எல்லாரும் வந்திருக்கிறோம். அரசியல் அனாதைகளும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களும் தான் தாவிகாவில் இணைவதாக சாடியுள்ள புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் அதிமுக என்ற அடைமொழிதான் தாவேகாவுக்கு தேவையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேகாவில் இணைந்த புதுச்சேரி பெரியசாமி கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுகவில் உறுப்பினராகவே இல்லை என்றும் அன்பழகன் கூறியுள்ளார். அவங்கெல்லாம் ஒரு சிலரை வந்து அவங்க கட்சியில் சேர்த்துக்கிறாங்கன்னா சேர்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு ஆள் தேவை சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ வந்து ஃபெமிலியர் ஃபிகர் இல்லை அந்த கட்சியில். அதனால் பல்வேறு கட்சியில் வந்து அந்த அரசியல் அனாதைகள் அந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க சேர்க்குறாங்க. சேர்க்க வேண்டியது அது தப்பு இல்லை. அவங்க இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த கட்சியில் இருக்கிறாங்களோ அதை தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அதிமுகவில் முன்னால் இருந்தாங்க அது இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக அடையாளத்தை வந்து அவங்க வந்து விஜய் கட்சியில் இருக்கிறவங்க வந்து மீண்டும் மீண்டும் சொல்வது வந்து தவறான ஒன்று.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரியில் அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்பதை கட்சித் தலைமை முடிவு செய்யும் என்றும் அன்பழகன் குறிப்பிட்டார். தூத்துக்குடியில் சகோதரி மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு மயிலாட்டம், மாடாட்டம், சிலம்பாட்டம் ஆகியவற்றுடன் டிராக்டர் மூலம் தாய்மாமன் ஊர்வலமாக சீர்வரிசை கொண்டு சென்றது வியப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த கிளிட்டஸ் என்ற மீனவரின் சகோதரி மகளான சிறுமி ஜெஸ்லினுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக மீனவர் கிளிட்டஸ் 11 பவுண்ட் நகை, ஆடு, 100 வகை சீர்வரிசை தட்டுகள், பித்தளை, சில்வர் பாத்திரங்கள் என 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீர்வரிசை கொண்டு சென்றார். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் என பட்டாசுகள் வெடித்து மேளதாளம் முழங்க டிராக்டரில் ஊர்வலமாக அவர் சீர்வரிசை கொண்டு சென்றார். பாரம்பரிய முறைப்படி காலங்காலங்களாக தாய்மாமனின் கௌரவத்தை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வை அப்பகுதி மக்கள் வியப்பாக பார்த்தனர். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் வரும் 9ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்றும் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,02,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாயும் சவரனுக்கு 560 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் 1,02,640 ரூபாய்க்கும் கிராம் 12,830 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 271 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. சிவகாசியிலிருந்து ஆட்டம் பாட்டத்துடன் திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். சிவகாசி வடக்கு ரத வீதி முருகன் கோயில் முன்பு பாத யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கோயில் முன் திரண்டிருந்த பக்தர்கள் கோலாட்டம் ஆடி நகரின் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பாத யாத்திரையை தொடங்கினர். நிகழ்ச்சியில் விநாயகர், முருகன், காளியம்மன் மற்றும் கருப்பசாமி உள்ளிட்ட சாமி வேடங்களை பக்தர்கள் போட்டிருந்தனர். விரதம் இருந்த பக்தர்கள் தோளில் காவடி சுமந்தும் கைகளில் வேல், சூலாயுதம் ஏந்தியும் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு புறப்பட்டனர். பாத யாத்திரை புறப்பட்ட பக்தர்களை அவர்களது குடும்பத்தினரும் உறவினர்களும் மலர் மாலை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர். நிலையான வளர்ச்சிக்கான குறியீட்டில் தேசிய சராசரியை தாண்டி தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மாநில திட்டக்குழு அளித்த ஆய்வறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. சுகாதாரம், கல்வி, குடிநீர், மின்சார விநியோகம், வேலைவாய்ப்பு ஆகிய முக்கிய குறியீடுகளில் தேசிய சராசரியை தமிழ்நாடு விஞ்சியுள்ளது. மாநில திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தங்கள் சொந்த பணத்தில் இருந்து மருத்துவத்துக்காக செலவிடும் தொகை 9.1% உள்ளது. இது இந்திய அளவை விட குறைவாகும். மேலும் தமிழ்நாட்டில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 47% உள்ளது. இது தேசிய சராசரியை விட அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு அம்சங்களிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் 81.87% உள்ளது. இது தேசிய சராசரியை விட அதிகம் என்பதும் மாநில திட்டக்குழு அளித்த ஆய்வறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இயக்குனர் பாரதி ராஜாவை திரைப்பிரபலங்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். பாரதி ராஜாவுக்கு நிமோனியா வைரஸ் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை திரைப்பட இயக்குநர்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். இது தொடர்பாக அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் பேசிய இயக்குனர் RK செல்வமணி பாரதி ராஜாவின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக கூறினார். அவர் இப்ப ஐசியூல இருக்காரு. உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. நிமோனியா அட்டாக் ஆயிருக்கு. ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு தகவல் கொடுத்தாரு. நாங்கள் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் இந்த நேற்று அவங்க குடும்பத்தார் நிறைய பேர் பார்த்ததால இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாங்க. ப்ரெசன்ட் கண்டிஷனில் அவர் ஸ்டேபிளாக இருக்கார் அப்படிங்கிறத தகவல் எடுத்துருந்தாங்க. தற்போது பாரதி ராஜாவிற்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
சென்னை மயிலாப்பூரில் பெண் போக்குவரத்து காவலரை தாக்கிய ரவுடி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜம்பலிங்கம் தெருவில் போக்குவரத்து காவலர் நந்தினி பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் 4 பேர் வந்துள்ளனர். இதனை பார்த்த காவலர் நந்தினி அவர்கள் வந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 4 பேர் போக்குவரத்து காவலரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை தாக்கியும் உள்ளனர். இதனையடுத்து மயிலாப்பூர் போலீசார் ஐசவுஸ் பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஜீவா மற்றும் அவரது கூட்டாளிகளான பெருமாள், பிரேம்குமார், சீனிவாசன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலத்தில் நடைபெற்ற சீரமைக்கும் பணிகள் முடிவுற்றதை தொடர்ந்து போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் காவேரி நகரில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தை சீரமைக்கும் பணி கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இந்த நிலையில் சீரமைக்கும் பணிகள் முடிவுற்றதை அடுத்து அமைச்சர் மெய்யநாதன் பாலத்தை திறந்து வைத்தார். இதனால் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 6.5 கோடி செலவிலே புதுப்பிக்கப்பட்ட இந்த பாலம் இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மயிலாடுதுறை நகரத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலம் மூடப்பட்டதால் கடந்த தீபாவளி பண்டிகையின் போது மயிலாடுதுறை நகரில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக மாப்படுகை ரயில்வே கேட்டில் குறைந்தபட்சம் 30 நிமிடம் முதல் 1 மணி வரை காலதாமதம் ஏற்பட்டு வந்தது.